வணக்கம். நேற்றைய தினம் தங்கத்தின் விலை குறைந்திருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் உயர்ந்திருக்கிறது. வெள்ளியின் விலையும் புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 99,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 50 உயர்ந்து 1 கிராம் தங்கம் 12,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையும் 11 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. இதுவரை இல்லாத உச்சமாக வெள்ளியின் விலை இது போன்ற ஒரு உச்சத்தை எட்டியதில்லை என்று சொல்ல வேண்டும். 1 கிராம் வெள்ளி 222 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளி 1 கிலோ 2,22,000 ரூபாய்க்கு விற்பனையாவது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் வெள்ளியின் விலை ஒரு 2,50,000 எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று தங்கத்தின் விலையும் 1 லட்சத்தை தாண்டிவிடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 1 லட்சத்தை தாண்டிவிட்ட நிலையில் அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் 1,10,000 வரை தொடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை உயர்ந்து வருவது நடுத்தர வர்க்கத்தினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. ஆனாலுமே கூட முதலீட்டாளர்கள் சற்று மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து உலக நாடுகள் அனைத்தும் மத்திய வங்கிகளில் அதிக அளவில் தங்கத்தை வாங்கி குவிப்பதால் தற்பொழுது முதலீட்டாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கிறது. இருந்தாலுமே கூட நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் விற்பனையாளர்களுக்கு இது ஒரு சோதனை காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை இது போன்று உயர்ந்து வருவதனால் அவர்கள் தற்பொழுது விற்பனை ஆகாது என்றுதான் எதிர்பார்க்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை அதிக அளவில் நகை வாங்கக்கூடிய ஒரு மாநிலம். தற்பொழுது தொடர்ந்து விலையேற்றம் கண்டு வருவதனால் நகை வாங்கவே முடியாத ஒரு சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. நடுத்தர வர்க்கத்தை பொறுத்தவரை கடந்த சில நாட்களாகவே தங்க நகை வாங்குவதை யோசிக்கிறார்கள். கடந்த முறை சீட் உள்ளிட்டவற்றை போட்டு வாங்கி வந்த நிலையில் தற்பொழுது அது வாங்கவே முடியாத ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. தங்க நகை விலை விற்பனையை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் தொடர்ந்து கோரிக்கையானது வைக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது தங்க நகை 1 லட்சத்தை நெருங்கி இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் மீண்டும் புதிய உச்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது.